ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க ரோஜா செடியோட குச்சியை வச்சு ஒரு 1000 ரோஜா செடிகள் கூட உருவாக்கிடலாம். அது எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இது பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில் இருக்க ரோஜா செடியை வச்சு நம்ம பதியம் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். இது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க ரோஜா செடியில் இருக்கிற குச்சியை வெட்டியே நீங்கள் இன்னொரு செடியும், அதாவது ஒரு 100, 1000 எவ்வளோ செடி உங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி குச்சியில் வெட்டி நம்ம பதியம் பண்ணிக்கிறலாம். அதாவது நம்ம எடுக்கிற குச்சி வந்து முடிஞ்ச அளவுக்கு பெரிய குச்சியாக இருக்கணும். அதை நம்ம கட் பண்ணும்போது முக்கியமான விஷயம் ஒரே தடவையாக கட் பண்ணணும். கட் பண்ணும்போது 2, 3 தடவையாக நம்ம கட் பண்ணோம்னா அந்த இடத்துல நஞ்சு போயிட்டு உங்களுக்கு துளிர் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணும்போதே ஒரே தடவையாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற மண் வந்து முடிஞ்ச அளவுக்கு செம்மண் கலவை எடுத்துக்கோங்க. செம்மண் கலவை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மண் கலவையில் வேர் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு செம்மண்ணே எடுத்துக்கோங்க நீங்கள். அதில் பார்த்தீங்கன்னா கல் இல்லாத அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை விட முக்கியமான விஷயம், தொட்டிலையோ தரையிலையோ நம்ம பதியம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஈரப்பதம் அதிகமாக இருந்துட்டாலும் செடிகள் காய ஆரம்பிச்சிடும் ஈரப்பதம் அதிகமாக ஆகும்போது. அதனால் வந்து நம்ம ஊற்றுற தண்ணி வந்து ட்ரை ஆகிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது தொட்டியாக இருந்தாலும் கவராக இருந்தாலும் ஹோல்ஸ் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்க்குற மண் வந்து செம்மண் தான். இது பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி தெரியுது. இது வந்து சாஃப்டான மண் தான். உங்களுக்கு ஈரம் காஞ்சிட்டா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ ஈரமாக இருக்கிறனால நமக்கு அது தெரியலை. இது ரொம்ப சாஃப்டான மண் தான். ஆனால் இது ஈரமாக இருக்கிறனால ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி மண்ணை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு வேர் விடுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கட் பண்ணிட்டு வந்த குச்சியில் பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியை ஃபஸ்ட்டே பார்த்து வச்சுக்கணும். நம்ம கட் பண்ணும்போதே நம்ம அடிப்பகுதி எது அப்படின்றத பார்த்து வச்சு நம்ம நடவு செஞ்சு வச்சுக்கிறணும். நம்ம மண்ணெல்லாம் போட்டு வச்சுட்டு டேரெக்டாக அந்த குச்சியை நம்ம நடவு செஞ்சிடக்கூடாது. ஏன்னா குச்சியை நடவு செய்யும்போது குச்சி அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஒரு குச்சிக்கான ஹோல்ஸ் போட்டுக்கிறணும். ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த குச்சியவே நடவு செய்யணும். டேரெக்டாக நம்ம குச்சியவே நடவு செஞ்சிட்டோம்னா குச்சி அடியாகி உங்களுக்கு செடி காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து குச்சிக்கு ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் குச்சியை நடவு செஞ்சிடணும். நல்ல மண்ணை இறுக்கமாக்கி விட்டுறணும். நம்ம வச்ச பிறகு அந்த மண் வந்து ஃப்ரீ ஆகிக்கிற அளவுக்கு நல்ல மண்ணை இறுக்கமாக்கி விட்டுறணும். இதெல்லாம் முடித்த பிறகு செமிசேடான பகுதியில் வைக்கணும். அதாவது வெயில் அதிகம் படாத இடத்துல பார்த்து வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா மட்டும்தான் புது புது துளிர்கள் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு செஞ்சுட்டோம், ஆனால் வந்து எங்களுக்கு துளிர் வருது, காய ஆரம்பிச்சிருது அப்படின்ட்டு சொல்கிறவங்களுக்கு தான் நம்ம துளிர் வரும்போது வந்து செமிசேடான பகுதியில் இருந்தாலே உங்களுக்கு துளிர் வந்து காயாமல் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா துளிர் வந்துட்டு எனக்கு காய ஆரம்பிச்சிருது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தான் வந்து செமிசேடான பகுதியிலே ஃபஸ்ட்டே வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு தண்ணி கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக கொடுத்துறணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ நம்ம தண்ணி ஊற்றணும். அது ஈரப்பதம் எப்படி வெளியேறுது அப்படின்றத வீடியோவிலே பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஊற்றுற தண்ணி வந்து ட்ரை ஆயிரணும். அதாவது நீங்கள் ஊற்றுற தண்ணி அந்த செடியிலே இருந்துட்டாலும் உங்களுக்கு காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஈரப்பதம் ட்ரை ஆகிற மாதிரி பார்த்து நம்ம நடவு செஞ்சு வச்சுக்கிறணும். அப்படி வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துளிர்கள் வர ஆரம்பிக்கும். இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு 60 நாள், இப்போ கிட்டத்தட்ட இந்த செடியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90 நாளுக்கு மேலே இருக்கும் இந்த செடி நடவு செஞ்சு வச்சு. ஆனால் துளிர்களே வராமல் தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடியில் தெரியும் உங்களுக்கு. இந்த செடியில் நம்ம வேர் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியலை. ஆனால் அதையுமே நம்ம எடுத்து பார்த்துடலாம். இந்த செடியில் பார்த்தீங்கன்னா வேர் வந்து நிறையவே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு துளிர்கள் வருது அப்படின்னா வேர்கள் அதிகம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி துளிர்கள் வர ஆரம்பிக்கும். இப்போ இதே தொட்டியில் வைக்காமல் நம்ம இதை விட பெரிய தொட்டிலையோ அந்த கவர்கள்லையோ மாற்றி வச்சிட்டோம்னா உங்களுக்கு பூ வர்றதுக்கோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பூ வந்தாலும் உங்களுக்கு பெரிய பெரிய பூக்களாக வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துளிர் அந்தந்த இடத்துல வந்திருக்கு. கணுவாக வந்திருக்க இடத்துல பூராமே உங்களுக்கு துளிர் புது புது துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து தான் உங்களுக்கு ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா துளிர் வந்து செடி காய ஆரம்பிச்சிருது. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியுது, நல்லாவே வேர் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. வேருமே இந்த செடியில் வந்து நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கிட்டத்தட்ட இது 60 நாளுக்கு மேலே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 90 நாள் சரியாக ஞாபகம் இல்லை. அதனால் வந்து 90 நாள் பக்கம் ஆகும் இந்த செடி. அது உங்களுக்கு வேர்கள்லாம் நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, வீடியோக்காண்டி அந்த நம்ம வேர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி செடி எடுத்துட்டோம். ஆனால் நீங்கள் இந்த பதியம் எடுத்து வச்ச பிறகு, நீங்கள் இந்த செடியை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட மண் வந்து ஆடிராத அளவுக்கு பார்த்து எடுத்து வச்சுக்கிறணும். அப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வேர் ஆடாமல் செடி வளர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் வேர் ஆடி மண் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சுனாலும் செடி வந்து அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றி வைக்கிற தொட்டிலேயே காஞ்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்படி பதியம் பண்ணி எடுத்து வச்ச செடியை வந்து தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து பிரிக்காதீங்க. அப்படி கெட்டியாக இருக்கும்போதே நீங்கள் பதியம் மாற்றி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றினாலே மண்ணு கொலன்னு ஆகிட்டு உங்களுக்கு வந்து அந்த செடியை வந்து நீங்கள் மாற்றி வைக்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த பிறகு கூடமே செடியை மாற்றி வைக்கும்போது காஞ்சிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியை ஊற்றிட்டு அந்த செடியை பதியை மாற்றி வைக்கிறது தான் காரணமேவும். ஏன்னா நம்ம தண்ணியை ஊற்றிட்டு பதியை மாற்றி வைக்கிறதுனால வேர்கள் பூராமே வந்து ஆட தொடங்கிட்டு உங்களுக்கு செடி காய ஆரம்பிச்சிடும். நான் மாற்றியே வச்சுட்டா கூட ஒரு நாள் 2 நாள்லேயே வந்து செடிகள்லாம் வந்து உங்களுக்கு காய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அந்த மண் ஈரப்பதம் இல்லாத நேரமாக பார்த்து நம்ம பதியம் பண்ணி வச்சுக்கிறணும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம குறிப்பிட்ட நாள் வளர்ந்த பிறகு செடிக்கு பார்த்தீங்கன்னா, மோனோக்ரோட்டோபாஸ் இந்த மாரி பூச்சி பிடிக்காத அளவுக்கு ஏதாவது ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு, டிஏபின்ற ஃபெர்டிலைசர் அதாவது செடி பெருசான பிறகு ஃபர்ஸ்ட்டு விஷயமே செடி பெருசான பிறகு தான் நம்ம உரமே குடுக்கணும். சின்ன செடியிலேயே உரம் போட்டுறக்கூடாது. செடி காய ஆரம்பிச்சுரும். முடிஞ்ச அளவுக்கு செடி பெருசான பிறகு டிஏபின்ற ஃபெர்டிலைசர் வந்து ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 3லேருந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு நம்ம குடுக்கலாம். செடிய பொறுத்து அது அளவு மாறும். இந்த அளவுக்கு நீங்க குடுத்தீங்கனாலே உங்களுக்கு செடி வேகமா வளர ஆரம்பிச்சுரும். பூக்களுமே பெரிய பெரிய பூக்களா பூக்க ஆரம்பிச்சுரும்.